அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சோலண்ட் எபிசோட் 189லேருந்து பார்க்க போகிறோங்க. போன எபிசோட் எங்கே முடிஞ்சிருக்கோம்? இவங்க அந்த சேலஞ்சுக்கு நடுவில் இருக்காங்க. ஆக்சுவலாக மூபாய் இப்போ சண்டை போட போகிறான். அவனுடைய சான்ஸ் இப்போது அந்த மனுஷன் அவருடைய தேர்ட் சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறார். 2 க்ளோன் மாதிரி ஃபார்ம் ஆகி நம்ம மூபாயை தாக்க ஆரம்பிக்குது. நம்ம மூபாய் சும்மா விட்டுருவானா? அவனுமே சிறப்பாக எதிர்த்து சண்டை போகிறான்னு வச்சுக்கோங்களேன். கஷ்டப்பட்டு அதோட போராடி ஜெயிக்கலாம் இல்லை, போராடினா தடுத்து நிறுத்தினா அவ்வளோதான். அந்த மனுஷன் இதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு, இப்போ தான் நீ என்கிட்ட சண்டை போகிறதுக்கே குவாலிஃபைடு அப்படிங்கிறான். ஓ, அப்போ இவ்வளோ நேரம் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு போல. மூபாயுமே இப்போ முன்னாடி போய் சண்டை போட ஆரம்பிக்கிறான். அவன் உள்ளுக்குள்ளே போகும்போதே ரோராங் என்ன பண்ணுறான், அவனோட ஸ்பீடு, ஸ்ட்ரென்த்து, அவனுடைய சோல் பவர் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குறான். இவ்வளோத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்து கூட அந்த மனுஷன் நின்ன இடத்துல இருந்து அடிச்சுக்கிட்டு இருக்காருப்பா, நகர கூட இல்லை. கடைசியாக மூபாய் மொத்த பவரை யூஸ் பண்ணி அடித்ததுக்கப்புறம் தான் ஒரு 2-3 ஸ்டெப்பு பின்னாடியே போகிறான் மனுஷன். அடுத்து அவர் என்ன பண்ணுறாருனா டூல் சோல் ஃபார்ம் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாரு. அதாவது ஹியூமனும் அந்த டூலும் ஒன்றா இணைஞ்சு ஒரே மாதிரி செயல்படுறது. இதுக்கு முன்னாடி அவங்க ஸ்வாட் டோலோ கிட்ட சண்டை போட்டாங்க இல்லையா, இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. தங்சான் வெளியிலேருந்து வார்னிங் கொடுத்துட்டு இருக்கான், ஜாக்கிரதையாரு, அவனை அண்டர் எஸ்டிமேட் பண்ணாத அப்படின்னு சொல்ல மூபாய் உடனே அவனுடைய மீட்டியர் ஸ்ட்ரைக்கை வச்சு அடிக்கிறாங்க. ஆனால் இவன் அடித்ததில் எந்த ஒரு ரியாக்ஷனுமே இல்லை. அது ஒரு ஷீல்டு மாதிரி போட்டு தன்னைத்தானே பாதுகாத்துக்குச்சு. இதை பார்த்த உடனே ஏதோ தப்பா இருக்கு அப்படிங்கிறது தங்சான் உணர்ந்துட்டாங்க. உடனே அவன் மூபாய்க்கு வார்னிங் கொடுக்குறான், ஜாக்கிரதையாரு, டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாரு அப்படின்னோடனே அங்கே பக்கத்தில் நின்று இருந்தவன் பட்டுன்னு அங்கேருந்து ஜம்ப் பண்ணி ஓடி போய் தூரமாக இருந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுமே அவனோட 8th சோல் ஸ்கில் அப்படிங்கிறத பயன்படுத்தி தான் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். இவன் செய்யறது எல்லாத்தையும் அந்த மனுஷன் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதான் அவர் கேட்குறாரு, நீ பண்ணுறதெல்லாம் பார்த்தாக்கா என்னோட ஸ்கில்ஸை பற்றி உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, யாரும் உன்னை கைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாரு. அதான் மூபாய் என்ன சொல்கிறான், இல்லை எங்கள் சைடில் ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கான் அப்படிங்கிறான். வேற யாரு? தங்சான் தான். இதை கேட்டுட்டு அவர் என்ன சொல்கிறாரு, ஓ, உன் பக்கம் மாஸ்டர் மைண்ட் இருக்கானா, இருந்துட்டு போகிறான். உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த சோல் பவரில் கேப் எவ்வளோ பெருசு தெரியுமா, உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிறான். மனுஷன் இதை சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு டொமைனை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கான். இதை பார்த்தோன்னே தங்சானுக்கு புரிஞ்சு போச்சு, டே, அவன் ஓஷன்லேருந்து எனர்ஜி எடுத்துக்கிட்டு இருக்கான், அவனை விடாத அப்படின்னோடனே அந்த இன்டென்ஸ் லைட் வேவ் அப்படிங்கிற அட்டாக்கை வச்சு இவன் அடிக்கிறான். இதுக்கு ரோராங்கும் சப்போர்ட் கொடுக்குறா. ஸோ ஒரு வழியாக அந்த டொமைனை போட விடாமல் அவனை தடுத்து விட்டாச்சு. ஆனாலும் அந்த மனுஷன் சும்மா விடுவானா? கொலை வெறி. தன்னோட இறையை வேட்டையாடுற வேட்டைக்கார மாதிரி உள்ளுக்குள்ளே செம்ம அடி அடிக்கிறாங்க. ஆனால் மூபாய் அதில் இருந்தெல்லாம் தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ ரோராங் என்ன பண்ணுறா, ஒரு இல்யூஷன் எஃபெக்ட் அப்படிங்கிறத கிரியேட் பண்ணுறா. இந்த மனுஷன் பார்க்குறான், உன்னோட மாஸ்டர் மைண்டுக்கு என்னை பற்றி நல்லாவே தெரிஞ்சிருக்க போல தெரியுதே அப்படின்னு சொல்லிட்டு அவரோட 9th சோல் ஸ்கில்லை ஆக்டிவேட் பண்ணுறாரு. அந்த சமயத்தில் தங்சானுமே சிக்னல் கொடுக்குறாங்க. அப்படி இவங்க என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கானுங்கன்னு தெரியல. இவனுமே ரெடி ஆகுறான். அதே சமயத்தில் அந்த மனுஷனும் பவர் அப் பண்ணி முடிச்சிட்டான். அந்த ஸ்பீரை எடுத்து அடிக்கிறாங்க. மூபாயுமே அதே சமயத்தில் அட்டாக் பண்ண, ஆனால் மூபாயோட அட்டாக் கேன்சல் ஆயிடுச்சு. மூபாய்க்கு சரியான அடி. ஆனால் தண்ணிக்குள்ளே விழுந்தவன் உள்ளுக்குள்ளே இருந்தே தாக்குறான். ஸோ இந்த மனுஷனுக்கும் அடிபட்டுடுச்சு. எல்லாருமே மூபாய்க்கு அடிபட்டுடுச்சு, அவன் தோத்துட்டான் அப்படிங்கிறவன் நினைக்கிறாங்க. இவருமே என்ன சொல்கிறாரு, எனக்கும் அடிபட்டிருக்கு, அவனுக்கும் அடிபட்டிருக்கு, ஸோ மேட்ச் ட்ராவில் முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஆனால் திடீர்னு மூவாயோட குரல் கேட்குது, ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிட்டு மனுஷன் ஒன்றுமே ஆகாமல் நிற்கிறான். என்னடா இது அப்படின்னு கேட்குறாங்க. ஆக்சுவலாக அவர் தாக்குனார்ல, அவர் தாக்குனது இவனுடைய க்ளோனை. இவன் என்ன பண்ணியிருக்கான், அந்த இல்யூஷனுக்குள்ளே இருக்கும் போது இந்த க்ளோன் சாசேஜை சாப்பிட்டுட்டு ஒரு க்ளோனை உருவாக்கிட்டு ஒரிஜினல் பாடி அங்கேருந்து போயிடுச்சு. இது ஆக்சுவலாக யாரோட ஸ்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூஜிங்கோட ஸ்கில்லு. ஸோ சிறப்பாக பிளான் பண்ணி மனுஷனை வச்சு சம்பவம் பண்ணிட்டானுங்க. தங்சான் என்ன சொல்கிறான், உங்களோட அட்டாக் பயங்கர ஸ்ட்ராங். ஆக்சுவலாக இந்த ஐலாண்ட்லேயே அந்த அட்டாக் ஒருத்தரால் மட்டும்தான் தடுக்க முடியும், போசாஷியை தவிர வேறு யாராலையும் தடுக்க முடியாது அப்படிங்கிறான். மனுஷன் இப்போ தான் ஷாபாய் அங்கே இருக்கிறத நோட்டீஸ் பண்ணுறான். நீ தான் அவங்க மாஸ்டர் மைண்டா, நீ இந்த டெஸ்ட்டில் ஹெல்ப் பண்ணக்கூடாது, உனக்கு தெரியாதா அப்படின்னு கேட்குறான். அதான் தங்சான் சொல்கிறான், அவள் ஹெல்ப் எல்லாம் பண்ணலை, அவள் டெஸ்ட்டுக்கு முன்னாடி தான் கைடன்ஸ் கொடுத்தா, உங்களோட மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணது நான் தான் அப்படிங்கிறான். நீ எப்படி ப்ரெடிக்ட் பண்ண அப்படின்னு கேட்டால் அது உனக்கு அப்புறமா தெரியும், கவலைப்படாதங்கிறான். இப்போ இருந்தாலுமே மனுஷனுக்கு டவுட்டுங்க. இல்லை வெளியிலேருந்து பார்க்கும்போது நீங்கள் 2 பேர் தான் சண்டை போடுற மாதிரி இருந்தது, ஆனால் ஆக்சுவலாக வேறு யாரோ ஒருத்தர் கூட சேர்ந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நிறைய கேள்விகள் கேட்குறாரு. ஏன்னா மூபாய் அட்டாக் பண்ணும்போது அட்டாக் சைடில் இருந்து வந்த மாதிரி இருந்தது. அப்போ யார் அந்த அட்டாக்கை பண்ணது அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்கிறான், ரோராங் இல்யூஷன் யூஸ் பண்ணல, ஸோ இல்யூஷன் எஃபெக்டில் அது சைட்லேருந்து வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கு, வேறு யாருமே கிடையாது, நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறாங்க. அந்தாலும் நிறைய கேள்வி கேட்குறான். அதுக்கு இவங்க பதில் சொல்கிறாங்க. அவரும் ஒத்துக்கிறாரு, சரிப்பா நான் தோத்துட்டேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. ஏன்னா இத்தனை வருஷமாக பெருசாக சண்டைலாம் போடல, இங்கே இருக்க சோல் மாஸ்டர்ஸ் கூட தான் சண்டை போட்டுட்டு இருந்திருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரிக்கை யூஸ் பண்ணுவாங்கன்னு மனுஷன் நினச்சி கூட பார்க்கல, தோத்துட்டேன்னு ஒத்துக்கிட்டாரு. ஸோ சண்டை அப்படிங்கிறது கம்ப்ளீட் ஆனதுனால இவங்களுக்கான ரிவார்ட்ஸ் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இப்போது இங்கே கட் பண்ணால் ஃப்ராண்டர் காட்டுறாங்க. மனுஷன் இவங்கள பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. ஆக்சுவலாக இவங்க போய் ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்காங்க தெரியலையே அப்படின்னு பேசுகிறாங்க. ஆனால் ஃப்ராண்டர் என்ன சொல்கிறாரு, இவனுங்க திரும்ப வரும்போது நமக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸ் கொண்டு வர போகிறானுங்க பாரு அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கத்தில் தங்சான் சண்டை போகிறதுக்கு வந்துட்டான். அவன் ஓப்பனாகவே சொல்லிட்டான், நீங்கள் இருக்க கண்டிஷனில் உங்கள் கூட சண்டை போகிறதுக்கு எனக்கு விருப்பம் கிடையாது, ஆனால் இந்த டெஸ்ட்டை நான் முடிச்சாகணும் அப்படிங்கிறான். அந்த மனுஷனும் பார்க்குறாரு, சரிப்பா எனக்கும் காட்டு,
அப்படி உனக்கு லெவல் 9 டெஸ்ட் குடுக்குற அளவுக்கு உன்கிட்ட என்ன இருக்கு? எனக்கு காட்டு அப்படிங்கிறாரு. இவனுடைய சோல் ஸ்கில் ஆக்டிவேட் பண்ண உடனே மனுஷன் அதிர்ந்து போறான். ஏன்னா 3 செஞ்சுரி மில்லியன் சொல்றீங்க. இது பத்தாததுக்கு அவனோட நெத்தியில ட்ரைடன்ட் வேற. இப்பதான் இந்த மனுஷனுக்கு புரியுது இவன் வந்து அந்த ஓஷன் காடோட இன்னரிட்டன்ஸ்க்கு குவாலிஃபைட்னு. இப்போ தங்சான் என்ன பண்றான், அந்த பிரிசம் இருக்கும் இல்லையா, அதோடைய பவரை பயன்படுத்துறான். மனுஷன் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டான். இது கூட சேர்ந்து ஓஷன் காட் லைட்டு அது பத்தாதுக்கு இவனோட ஸ்பிரிட் பவர் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இப்போ இந்த மனுஷன் வந்து தங்சான் அட்டாக் பண்ற மாதிரி நினைக்கிறாரு. ஆனா முடிவுல தங்சானுக்கு எதுவுமே ஆகலங்க. ஆக்சுவலாக சண்டையோட முடிவில் தங்சான் சொல்கிறான், இப்படி தான் நான் வந்து உங்களோட மூமெண்ட்ஸை ப்ரெடிக்ட் பண்ணேன். இதில் ஓஷன் காட் லைட் மட்டும் இல்லை, அதில் என்னோட ஸ்பிரிட் பவரும் கலந்துருக்கு அப்படிங்கிறான். அந்த மனுஷன் பார்க்குறான், ரைட்டு ஓஷன் காட் லைட்டுக்கு முன்னாடி என்னால் என்ன பண்ண முடியும், சரிப்பா தோத்துட்டேன்னு சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இங்கேயும் சண்டை முடிஞ்சு போச்சு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு அவன் ஏஞ்சல் டெஸ்ட் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டு இருக்கா. அந்த சேந்தாவளியோ அவன்லாம் சாதாரண ஆளே கிடையாதுங்க. போசாய்ஷி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கோ அந்த அளவுக்கு இவனும் ஸ்ட்ராங்கு. அவன் பேத்தின்லாம் பார்க்கல, வச்சு சிறப்பாக சம்பவம் பண்ணுறான், அடி அடின்னு அடிக்கிறான். ஆக்சுவலாக இவன் வந்து அவனை டிஃபீட் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. அந்த மனுஷனோட அட்டாக்கை தாக்கு பிடிச்சாலே போதும். அதுவே இவளால் சுத்தமாக முடியல. ஆனால் இவ தோத்து போயிடுவா அப்படின்னு நினைக்கும் போதெல்லாம் நம்ம ஹீரோடைய முகம் தான் முன்னாடி வந்து நிற்குது. வாய்ப்பே இல்லை, நான் தோத்து போக மாட்டேன், என்ன ஆனால் சரி எதிர்த்து நிற்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறா. இப்போ இங்கே எம்பையரை காட்டுறாங்க. நம்ம ராஜாலாம் இருக்கார் இல்லையா, ஒரு காவலாளி பயங்கர வேகமாக ஓடி வராங்க. காவலாளி ஓடி வரான் அப்படின்னாலே ஏதோ ஒரு பிரச்சனை தான் அர்த்தம். ஓடி வந்தவன் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறான். என்னடா அப்படின்னு கேட்டால், வேற என்ன, இந்த மார்ஷல் சோலால் பண்ண அட்டகாசம் தான். ஆக்சுவலாக மார்ஷல் சோலால் கிட்ட இப்போ ஏகப்பட்ட ஆட்கள் இருக்காங்க. 2 எம்பையருமே எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஆட்கள் இருக்காங்க. பிரச்சனை என்னன்னா, இவங்க வந்து மெசஞ்சர்ஸ் அனுப்பிச்சிருக்காங்கப்பா. பக்கத்தில் நம்ம மூபா எம்பையர் இருக்கு இல்லையா, அங்கே தான் அமைச்சிருக்காங்க. ஆனால் அந்த மெசஞ்சர்ஸ் எல்லாரையுமே மார்ஷல் சோலால் கொண்டுட்டாங்க. ஏன்னா 2 பேரும் ஒன்றாயிட்டா அவங்களுக்கு தானே பிரச்சனை. இப்போ என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது மாஸ்டர் ஒரு ஐடியா கொடுக்குறாரு. ஏன்னா என்னதான் மார்ஷல் சோலால் கிட்ட ஆட்கள் இருந்தால் கூட அவங்க கிட்ட ஆர்மி அப்படிங்கிறது இல்லை. ஸோ மனுஷன் என்ன சொல்கிறான்னா, இவங்களோட ஆர்மியை பார்டர்ஸில் ஃபுல்லாக நிறுத்தி வைக்க சொல்கிறாரு. ஸோ பார்டர்ஸ்லலாம் நிறுத்தி வச்சுட்டா அது வரைக்கும் இவங்க ஆட்கள் ஈஸியாக போயிடலாம்ல. அதுக்கப்புறமா கடல் வழியாக போய் அடுத்த எம்பையருக்கு போய் மெசேஜை கொடுங்க அப்படிங்கிறாரு. சரி ஓகே, நீங்களே ஒருத்தரை செலக்ட் பண்ணி சொல்லுங்கள், அவங்கள அனுப்பலாம் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தங்சான் அடுத்த சண்டைக்காக வந்துட்டாங்க. இப்போ சண்டை போட போகிற ஆள் யாருன்னா, சி டெல்யூஷன் மாஸ்டரா. டெல்யூஷன் அப்படின்னு சொன்னாலே இல்யூஷன்ஸ் அப்படிங்கிறது பயங்கரமாக இருக்கும். ஆக்சுவலாக இந்த இடத்துல வந்து இவங்க இறங்கின உடனே சுற்றி என்ன இருக்குன்னே தெரியல. ரொம்ப ஃபாகு மிஸ்டாக இருக்குது. என்னடா ஒன்றுமே புரியலையே, டெஸ்ட் எப்படி இருக்க போது தெரியலையேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் புலம்புறான். ஆனால் நம்ம ஆட்களோட பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, இவன் கிட்ட பர்பிள் டீமன் ஐ இருக்குது. எந்த இல்யூஷனாக இருந்தா என்ன, இவன் ஈஸியாக உடச்சிட்டு வெளில வந்துடுவான். எனக்கு தெரிஞ்ச தங்சானுக்கு இதுதான் வந்து ஈஸியான டெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறானுங்க. ஆனால் தங்சான் வேறு மாதிரி சொல்கிறான், இல்லை எனக்கு நம்ம சரியாக படல, இது கண்டிப்பாக ஒரு டிஃபிகல்ட்டான டெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிறான். ஏன்னா உள்ளுக்குள்ளே எனிமி எங்கே இருக்கான் அப்படிங்கிறதே தெரியல. சப்போஸ் அவன் வெளியில் வந்துட்டான் உடனே அப்படின்னா எனக்கு தான் டிஸ்அட்வான்டேஜாக இருக்கும். இது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு டெஸ்ட்டாக தான் இருக்க போகுது. நீங்கள் எல்லாமே இங்கே இருந்து ரெஸ்ட் எடுத்து ரெக்கவர் ஆகுங்க, நான் போய் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு இவனும் ஷாவும் கிளம்பி போகிறாங்க. தங்சான் உள்ளுக்குள்ளே வரும்போது தான் அவனுக்கு ஒரு விஷயம் புரியுது. தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஃபாகாக தெரிஞ்சதில்ல, அது எல்லாமே ஆக்சுவலாக வாட்டர் ட்ராப்லெட்ஸ். கிட்டத்தட்ட கடலுக்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. அவனுக்கு வந்து மூச்சோடவே கஷ்டமாக இருக்கான். இந்த ஒரு பர்சனை பற்றி கூட ஷாபாய் சொல்லியிருக்கா. ஆனால் அவளுக்கே இந்த மனுஷனுக்கு இருக்கக்கூடிய எபிலிட்டி என்ன அப்படிங்கிறது முழுசாக தெரியலங்க. அந்த மனுஷன் ஏதோ ஒரு டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்திக்கிட்டு இருக்கான். அது என்ன மாதிரியான டொமைன் அப்படின்றது கூட நம்ம ஹீரோக்கு சுத்தமாக புரியல. அவனோட ஸ்பிரிட் பவரை கூட அவனால் ஒழுங்காக பயன்படுத்த முடியலங்க. என்னடா டொமைன் இது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே போகிறான். திடீர்னு இவங்களை சுற்றி நிறைய காட்சிகள் தோன்ற ஆரம்பிக்குது. பேசிக்காக இல்யூஷன் அப்படிங்கிறது எப்படி தோணும், இவங்களுடைய ஆழ் மனசில் இருக்கக்கூடிய அந்த வலிகள் வேதனைகள், அவங்க ஃபேஸ் பண்ண அந்த பிரச்சனைகள் பயம், இது எல்லாத்தையும் வச்சு தான் இல்யூஷன் கிரியேட் ஆகும். நம்ம தங்சானுக்கு அதிகப்படியான வலியை கொடுத்தது எது அப்படின்னா ஸ்டார் ஃபாரஸ்ட்டில் நடந்த அந்த ஒரு சம்பவம். ஸோ இப்போ இங்கே அதுதான் வந்து இவனுக்கு இல்யூஷனாக வருது. இதுவரை இல்யூஷன் மட்டும் இல்லை, அந்த இல்யூஷனுக்குள்ளே இவங்க 2 பேர் இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஷாவு வந்து தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணா இல்லையா. ஸோ அந்த காட்சிகள் எல்லாமே திரும்ப வருதுங்க. தங்சானமே அது எல்லாத்தையும் பார்த்துட்டு வெறி பிடிச்சா மாதிரி நின்றுட்டு இருக்கான். உண்மையை சொல்லணும்னா அந்த ஆள் கையில் மாட்டினா அடித்து கொன்றுவான் போல தெரியுது. ஷாவு மறுபடியும் போய் சொல்கிறான், இங்கே பாரு இதெல்லாம் இல்யூஷன் தான், நீ வந்து அவசரப்படாத பொறுமையாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இருந்தாலும் அவனோட எக்ஸ்பிரஷனில் சேஞ்ச் வரவே இல்லை. அவன் வெறி பிடிச்ச வேங்க மாதிரி நின்றுட்டு இருக்கான். அவனுடைய பாஸ்ட்டில் என்ன சண்டை நடந்துச்சோ அந்த சீன்ஸ் அப்படியே நடக்குதுங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கிட்டையுமே அவன் பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்கான். என்ன தான் இதெல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா கூட இவனுடைய மைண்டுக்குள்ளே இது எதையுமே அவன் மறக்கவே இல்லை. அவ்வளோ ஆழமாக அவனுக்குள்ளே இது பதிஞ்சு போயிருக்கு. ஸோ பயங்கரமான சண்டை அப்படிங்கிறது நடக்குது. அங்கே இருக்கவங்க எல்லாருமே துவம்சம் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
ஆக்சுவலாக அந்த சமயத்தில் சண்டை நடக்கும்போது கூட இவன் இந்த அளவுக்கு சண்டை போடலைங்க. இப்போ கொலவெறியோட சண்டை போடுறான். ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒருத்தியை 2 முறை என்கிட்டேருந்து பிரிச்சுட்டீங்கன்னு சொல்லிட்டு செம்ம கோவம் அவனுக்கு. விடாமல் அடித்து துவம்சம் பண்ணுறான். அந்த சமயத்தில் ஷாவோடைய குரல் கேட்குது, வேண்டாம், இந்த ஒரு இல்யூஷன் வந்து உன்னுடைய சோல் பவரையும் சோலையும் வந்து பாதிச்சுட்டு இருக்கு, சொன்னா கேளு அப்படிங்கிற மாதிரி குரல் கேட்குது. அப்போ தான் அவனே ஒரு ரியலைசேஷனுக்கு வராங்க. இப்போ என்ன காட்சி வருதுன்னா, ஷாவு தன்னைத்தானே சாக்ரிஃபைஸ் பண்ணா இல்லையா, அந்த ஒரு காட்சி. அவன் எப்படி அவ்வளோ சீக்கிரமாக அலோவ் பண்ணுறான், ஏற்கனவே இதெல்லாம் கடந்து தானே வந்திருக்கான். ஸோ அந்த ஒரு சமயத்தில் இல்யூஷன் எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிவிட்டு ஷாவை தூக்கிட்டு அவன் வெளியில் வந்துட்டாங்க. இந்த மனுஷனுக்கு பயங்கர ஆச்சரியம். என்னடா இது, என்னோட கண்ட்ரோலில் தானே இல்யூஷன் இருந்துச்சு, எப்படி அவன் பிரேக் பண்ணிட்டு வந்தான், அது மட்டும் இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் அட்டாக் வர பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு இந்த ஆள் யோசிக்கிறான். நம்ம ஆட்கள் எல்லாமே உண்மையாகவே அரண்டு போயிட்டாங்க. டேய் தங்சான், இந்த மாதிரி நம்ம பார்த்ததே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறானுங்க. அப்படி என்னதான்டா இல்யூஷன் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசும்பொழுது ரோராங் என்ன சொல்கிறா, இது வந்து நார்மல் இல்யூஷன் மாதிரி கிடையாது, அந்த மனுஷனோட டொமைனால் உருவானதில்ல. ஸோ உண்மையான உலகம் மாதிரியே அந்த இடத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. அந்த இல்யூஷனில் யாராவது இறந்து போனாங்கன்னா இந்த நிஜ உலகத்தில் இறந்து போயிடுவாங்களாம். இப்போது தங்சானுக்கு பயங்கர கோவங்க. அவன் என்ன சொல்கிறான்னா, இந்த சீனை நீ பயன்படுத்திருக்க கூடாது அப்படிங்கிறான். அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, தம்பி என் டொமைனோட ஸ்பெஷாலிட்டி அதுதான், ஒருத்தரோட டீப்பஸ்ட் ஃபியர் அவங்களுடைய வழிகள்லாம் எடுத்து யூஸ் பண்ணுறதா டொமைனோட ஸ்பெஷாலிட்டி. நீ யாரையாச்சும் ப்ளேம் பண்ணணும் அப்படின்னா உன்னை நீயே ப்ளேம் பண்ணிக்கோ. உனக்கு பிடிச்சவங்கள கூட உன்னால் காப்பாற்ற முடியல அப்படின்னா அப்புறம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறாப்புல. இவனுக்கு சரியான கோவங்க. இவனுக்கு ஒன்றே ஒன்று தான், யாருமே ஷாவை ஹர்ட் பண்ணக்கூடாது, அப்படி ஹர்ட் பண்ணுறவங்கள நான் சும்மா விட மாட்டேன். அந்த மனுஷன் பார்க்குறாரு, என்ன தம்பி வலிக்கிற இடத்துல குத்திட்டனோ, அந்த இல்யூஷன் என்ன தான் பாஸ்ட்டில் நடந்த விஷயமா இருந்தால் கூட உன்னோட கையால் ஆகாத தனத்தை தான் அது குறிக்குது அப்படின்ட்டாரு. இவனுக்கு சரியான கோவம். தங்சான் உச்சக்கட்ட கோவத்தில் இருக்கான் அப்படிங்கிறத அவனை பார்த்தாலே நமக்கு தெரியும். அவன் என்ன பண்ணுறான், அவனுடைய காட் கில்லர் டொமைன் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க. அந்த காட் கில்லர் டொமைன் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்ல. இதை பார்த்த உடனே அந்த மனுஷன் ஓடலான்னு பார்த்தா கூட இவன் செயினெல்லாம் போட்டு கட்டி போட்டுறான் அந்த ஒரு மனுஷனை. நம்ம ஹீரோவுடைய நடை உடை பாவனையெல்லாம் பார்த்தா நார்மல் தங்சானை பார்க்குற மாதிரியே இல்லை, ஆப்பனண்ட்டை கொல்லணும் அப்படிங்கிற மாதிரியே இவன் அட்டாக் பண்ணுறான். இப்போ அந்த மனுஷனும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்னேக்கை வச்சு தான் தப்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த ஸ்னேக் மட்டும் குறுக்க வரல, இந்நேரத்துக்கு ஸ்பீரை வச்சு குத்தியே இருப்பான் போல. என்னதான் நம்ம தங்சானோட அட்டாக் எல்லாத்தையுமே மனுஷன் ஈஸியாகவே எதிர்கொண்டா கூட இந்த ஒரு டொமைனுக்குள்ளே அவருடைய பவர் அப்படிங்கிறது 40% கம்மியாக இருக்கும். அது மனுஷனுக்கே நல்லா தெரியுது. இவங்க 2 பேர் சண்டை போடுறத பார்த்தாக்கா ஏதோ டெஸ்ட்டுக்காக சண்டை போடுற மாதிரியே தெரியல. பரம்பரையாக பகை இருந்தால் எப்படி சண்டை போடுவாங்க அந்த மாதிரி அடிச்சுக்கிறாங்கப்பா. இந்த மனுஷனும் என்னென்னமோ அட்டாக்கெல்லாம் பயன்படுத்தி பார்க்குறாருங்க. இல்யூஷன் ஃபார்ம் அது இதுன்னு போடுறாரு. ஆனால் தங்சான் அதெல்லாம் வந்து கண்டுக்கிட்ட மாதிரி தெரியல. அவன் சிறப்பாக சம்பவம் பண்ணிக்கிட்டே இருக்கான். இவங்க 2 பேருமே அட்டாக்ல ஈடுபட்டு இருக்கும்போது தங்சான் என்ன பண்ணுறான், தலையை திருப்பி ஷாவை பார்க்குறான். அந்த மனுஷனை பார்த்துட்டு இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, ஷாவை அட்டாக் பண்ணுறாரு. இவன் வேகமாக போயிட்டு ஷாவு அட்டாக்கை தடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மனுஷன் ஸ்னேக்கை யூஸ் பண்ணி ஒரு லைட் அட்டாக் பண்ணுறாரு. இவனுமே அந்த பர்பிள் காட் லைட் அப்படிங்கிறத வச்சு அடிக்கிறாங்க. இவனுடைய ஸ்பிரிட் பவர் ரொம்ப அதிகமாக இருக்கும்ல, ஸோ ஸ்பிரிட் பவர் வச்சு அந்தால ஈஸியாக தோக்கடிச்சிட்டான். ஆனால் இவனுக்கு சரியான கோவம். அவன் என்ன சொல்கிறான், நீ என்ன எப்படி வேணால் அட்டாக் பண்ணியிருக்கலாம், ஆனால் ஷாவு மேலே நீ கை வாங்கியிருக்கக்கூடாது, தப்பு பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அந்த டீமன் ஆக்ஸ் இருக்கும் பாருங்க, அதை வச்சு அடிக்கிறான். ஷாவு பார்க்குறா, ஐயோ இவனை விட்டா கொன்றுவான்னு சொல்லிட்டு வேகமாக வந்து அவனை தடுத்து விடுறாப்பா. அதுக்கப்புறம் கூட அவன் அடிக்கிறத நிப்பாட்டல, தொடர்ந்து போகிறான் அந்த மனுஷன் அடிக்கிறதுக்கு. ஷாவு மறுபடியும் வந்து தடுத்து நிப்பாட்டுறா. அப்போ அவன் கேட்குறான், ஏன் தடுக்கிற அப்படின்னு கேட்குறான். அவள் சொல்கிறா, முட்டாள்தனமாக எதையும் பண்ணி வைக்காத அப்படிங்கிறா. அதான் அவன் சொல்கிறான், இல்லை எனக்கு அந்த நினைவுகள் வரும்போது என்னால் வந்து என்னையே கண்ட்ரோல் பண்ண முடியல, கோவம் அதிகமாக வருது அப்படிங்கிறான். ஸோ ஷாவு கேட்குறா, எனக்கு இது மட்டும் ப்ராமிஸ் பண்ணு, ஃப்யூச்சரில் நீ என்ன ஆனாலும் சரி கண்ட்ரோல் இழக்க மாட்டேன், ப்ராமிஸ் பண்ணி கொடு அப்படிங்கிறா. இவனை ஓகேன்னு சொல்லிட்டு ப்ராமிஸ் பண்ணுறான். நம்ம தங்சானுக்கு இப்போதாங்க ஒரு விஷயம் புரியுது. அவன் நல்லா நோட்டீஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியுது, அந்த மனுஷன் வேணுனே அவனை கோவப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்காரு. ஏன்னா அந்த ஆளுக்கு கேப் கிடச்சிது, அவர் நினச்சிருந்தா ரெக்கவர் ஆகிருக்கலாம். ஆனால் கண்டினியூஸாக இவனை கோவப்படுத்தி இவனோட மொத்த கோவத்தையும் வெளில கொண்டு வந்திருக்காரு. இப்போ தான் மனுஷன் பேசுகிறான். அவர் என்ன சொல்கிறாரு, ஒரு மனுஷன் கிரிட்டிக்கல் பாயிண்டில் இருக்கும்போது பயங்கர ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத காட்டுவான், ஆனால் செல்ஃப் கண்ட்ரோல் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ நீ வந்து ஸ்ட்ரென்த்தில் சூப்பராக தான் இருக்க, ஆனால் மென்டல் மெச்சூரிட்டி உனக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. எப்படி பார்த்தாலும் இந்த டெஸ்ட்டை நீ பாஸ் பண்ணிட்ட அப்படிங்கிறாரு. ஸோ தங்சான் அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டான். இப்போ போசாயிஷி இருக்காங்கல்ல, அவங்க கொஞ்சம் வருத்தத்தோடு இருக்காங்க. அதான் அந்த லேடி கேட்குறா, ஏங்க அவன் தான் டெஸ்ட்டை பாஸ் பண்ணிட்டானே, எதுக்கு வருத்தமாக இருக்கீங்க அப்படின்னா, அவனுடைய கோவம் எனக்கு வந்து கொஞ்சம் கவலையாக இருக்குது, இது நல்லதுக்கா கெட்டதுக்கா தெரியலையே அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கத்தில் இந்த பொண்ணு ஏஞ்சல் டெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கால, அவளால் அந்த மனுஷன்கிட்ட ஒரு அடி கூட வாங்க முடியலங்க. ஏகப்பட்ட முறை சேலஞ்ச் பண்ணிட்டா போல தெரியுது. ஒன்றும் வேலைக்கு ஆகலை. அதான் யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த மனுஷனுமே சொல்கிறாரு, நீ ஏஞ்சல் டெஸ்ட்டை பாஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக நீ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படிங்கிறாரு. ஒரு மனுஷன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட முக்கியம் நல்ல உறுதியான நெஞ்சம் இருக்கணும், எப்போவுமே வந்து காமாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. உன்னோட வில் பவர் அப்படிங்கிறது கொஞ்சம் கூட அசைவு இல்லாமல் இருக்கணும்.
இதெல்லாம் இல்லாமல் நீ கண்டிப்பாக வந்து ஃபெயில் தான் ஆவ. ஸோ ஏஞ்சல்ஸோட பேரால் நான் உன்னை கேட்குறேன், ஏஞ்சல்ஸோட ஃப்யூச்சரை உன்னால் காப்பாற்ற முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. இவ இப்போ தான் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறா. இவளுக்கு தோல்வி அப்படிங்கிறது பிடிக்காது. ஸோ எப்படியாவது ஸ்ட்ராங் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொறுமையை அவள் இழந்துட்டா. ஸோ இவளே யோசிக்கிறா, ஏஞ்சல் ஆகணும் அப்படின்னா 2 விஷயம் ரொம்ப முக்கியம். ஒன்று, உறுதியான நம்பிக்கை. அதாவது ஒரு பர்சன் கூட டவுட் இல்லாத அந்த உறுதியான நம்பிக்கை அப்படிங்கிறது தேவை. இவளுக்கு இந்த புரிதல் வந்ததுக்கப்புறம் தான் அவளுடைய உடஞ்ச போன ஷீல்டு அப்படிங்கிறது மறுபடியும் ஒன்று சேருது. ஆக்சுவலாக முன்னாடி இருந்ததை விட இப்போ இந்த ஷீல்டு ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஆனால் அந்த மனுஷன் என்ன சொல்கிறாரு, இந்த ஷீல்டு என்ன தான் இப்போ ஸ்ட்ராங்காக இருந்தால் கூட 1/2 மணி நேரத்துக்கு என்னுடைய அட்டாக்கை தாங்குற அளவுக்கு அது ஸ்ட்ராங்காக இல்லை, நீ இன்னும் ட்ரைனிங் பண்ணணும் அப்படிங்கிறாரு. இப்போது தங்சானுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட திரும்ப வந்துட்டான். அவன் வந்துட்டு என்ன சொல்கிறான், இந்த ஒரு மனுஷன் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கான், இவனை அட்டாக் பண்ணதில் என்னோட சோல் பவர்லாம் காலியாக போச்சு, எனக்கு கண்டிப்பாக ரெஸ்ட் வேணும் அப்படிங்கிறான். நம்ம ஃபேட்டி வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் அடுத்து அவர் தான் சண்டை போடணும் போல. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் போய் அந்த கார்டியனை அடிக்கிற அடியில் நீ வந்து ரொம்ப ஈஸியாகவே சண்டையை முடிச்சிடலாம் அப்படிங்கிறான். ஷாங் பார்க்குறா, நீ இப்படியே வாயிலேயே வயலின் வாசிக்காமல் கொஞ்சம் செயலில் காட்டினா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறா. ஏண்டி இந்த மாதிரிலாம் பேசுகிற, என்னுடைய வீரமான செயலெல்லாம் நீ இனிமேல் தான் பார்க்க போகிற அப்படிங்கிறான். ஸோ இவங்க எல்லாருமே கும்பலாக கிளம்பி அடுத்த இடத்துக்கு போயிட்டாங்க. இந்த இடத்துல தான் அந்த ஒரு மனுஷன் இருக்கான். அவருக்கு பேரே பார்த்தீங்கன்னா கோஸ்ட் சி மாஸ்டராமா. என்னதான் கோஸ்ட் சி மாஸ்டர்னு பேர் வச்சாலும் வச்சாங்க, அதுக்காக பேய்கள் வாழக்கூடிய இடத்துலையா இருப்பார். உள்ளுக்குள்ளே போகும்போதே ரோராங்க பார்க்குறா, என்னடா பயங்கர பயமாக இருக்கே அப்படிங்கிறா. பேய் வீடு மாதிரியே தான் இருக்குது. இவங்களை சுற்றிலுமே அந்த ஃபாக் வந்து ரொம்ப திக்காக இருக்குது, ஒன்றுமே தெரியல. ஆக்சுவலாக ஏதோ ஒன்று இவங்களை சுற்றி பறக்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அது ஏதோ ஒரு ஃப்ளையிங் டைப் க்ரீச்சர். இவன் உடனே என்ன பண்ணுறான், அவனுடைய ஃபயர் ஆக்டிவேட் பண்ணுறான். இவன் பண்ணுறதை வெளியிலேருந்து அவங்க பார்த்துட்டு இருக்கானுங்க. டே என்னடா பண்ணுறான் அவன் அப்படின்னு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அந்த க்ரீச்சரை அட்டாக் பண்ணலான்னு பார்த்தா அந்த கோஸ்ட் மாஸ்டர் வந்துட்டான். அதான் நம்ம ஃபேட்டி கேட்குறான், ஏயா உன் டெஸ்ட்டை சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணியா அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு, டெஸ்ட்டு எப்பயோ ஸ்டார்ட் ஆகிடுச்சே, நீ கவனிக்கலையா அப்படிங்கிறாரு. இவங்களை எப்பயோ மனுஷன் பாய்சனால் அஃபெக்ட் பண்ணிட்டான். ரோராங்கெல்லாம் சுத்தமாக தாங்க முடியல. அவள் பார்க்குறா, உடம்பெல்லாம் ரொம்ப ஹெவியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு பொத்துன்னு விழுந்துட்டா. ஃபேட்டியுமே பாய்சனால் ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருக்கான். வெளியிலேருந்து தங்சான் பார்க்குறான். பார்க்கும்போது அவனுக்கு அந்த பாய்சன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்குன்றது நல்லா தெரியுது. அந்த பாய்சன் அவங்களோட உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களோட சோல் அப்படிங்கிறத பெர்மனண்ட்டாக ஸ்லீப்புக்கு கொண்டு போயிடுமா. அவங்க 2 பேரால் பாய்சன் ஒன்றுமே பண்ண முடியலங்க. 2 பேருமே மயக்க நிலைக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த பாய்சனை எப்படி இவங்க முறியடிச்சாங்க அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.